சர்வதேச உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் முதல் உச்சி மாநாடு குமாமோட்டோ, ஜப்பான். 2024ஆம் ஆண்டு சர்வதேச உயர்நிலைப் பள்ளி மாணவர் உச்சி மாநாடு ஜப்பான் நாட்டில் உள்ள குமாமோட்டோ என்ற இடத்தில் 21/10/2024 முதல் 25/10/2024 வரை நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டில் மாணவர்கள் சுய உதவி மற்றும் சக ஒத்துழைப்பு, பேரழிவு தடுத்தல், ஜப்பான் குமாமோட்டோவிலிருந்து உலகம் மற்றும் எதிர்காலத்திற்கான பாடங்கள், இயற்கையோடு ஒருங்கிணைந்த பேரழிவு அபாயத்திற்கான குறைப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான மீள்கட்டமைத்தல் என்ற தலைப்புகளின் கீழ் 44 நாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்று சிறப்பித்துள்ளனர். இந்த உச்சி மாநாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திருமதி டி. பிருந்தா வழிகாட்டி ஆசிரியராக செயல்பட்டு பங்கேற்றார். இவ்வாசிரியரின் தலைமையில் 5 மாணவர்கள் இந்திய நாட்டின் சார்பில் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாகப்பட்டினம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் எஸ். சிவசக்தி என்ற மாணவரும் பங்கேற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் முன்னெடுப்பில் ஜப்பான் சென்று சர்வதேச உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் பள்ளிக் கல்வித்துறையின் அரசு செயலர் திருமதி சோ. மதுமதி, இந்திய ஆட்சிப்பணி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆசிரியரும் மாணவரும் மாநாட்டில் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் அதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு தாங்கள் செய்ய ஆசைப்படும் செயல் திட்டங்களையும் குறித்து எடுத்துரைத்து கலந்துரையாடி மகிழ்ந்தனர். இப்படியாக தமிழ்நாட்டு பள்ளிக் கல்வித்துறையின் ஒவ்வொரு செயல்பாடும் உலக அரங்கில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சாதனைகளை படைத்து வருகிறது என்பதற்கு இச்செயல்பாடும் ஒரு சீர்மிகு பதிவாய் பதியமிடப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் இது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம்.